வணக்கம் நண்பர்களே. மொமெண்டம் மாஸ்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே நீங்கள் உங்களை நம்பும் சக்தி, வெற்றிக்கான உந்துதல் மற்றும் தினமும் முன்னேற உதவும் முன்னேற்ற கதைகளை தமிழில் பெறப்போகிறீர்கள். உங்கள் கனவுகளை நனவாக்க உற்சாகமும் ஊக்கமும் பெற மொமெண்டம் மாஸ்டர்ஸ் உடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணத்தை இங்கே ஆரம்பிக்கலாம். இலளிகம் பச்சையப்ப தேவராஜன் அவர்களின் மகிழ்ச்சி நம் கையில். இல்லற வாழ்வில் கணவனும் மனைவியும் இணைந்து மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு சரி, எஸ், சாரி, நன்றி, தேங்க்ஸ் என்ற 3 மந்திரச் சொற்களை தேவையான போதெல்லாம் பயன்படுத்தினால் வாழ்வு எப்போதும் வசந்தம்தான். பின்பு எந்த பிரச்சனைக்கும் தொடரும் போடாமல் அப்போதே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம். உணவில் உப்பு சற்று குறைவாகவோ கூடுதலாக இருந்தால் என்ன சமையல் செய்திருக்கிறாய் என்று மனைவியிடம் குறை காணும் நாம், அவர் ஒரு நல்ல சுவையான தேநீர் கொடுக்கும்போது உடனே நன்றி சொல்கிறோமா? சற்று சந்தேகம்தான். கணவன் தனது மனைவிக்கு ஒரு நல்ல சேலை அல்லது நகை வாங்கி கொடுத்தால் மனைவியும் சற்றும் தயங்காமல் கணவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதேபோல் தவறு செய்யும் போது வருத்தம் தெரிவிக்கவும் தயங்கக்கூடாது. வீட்டிலும் நாட்டிலும் அமைதியும் சமாதானமும் நிகழச் செய்யும் ஆற்றல் மிகுந்த 4 சொற்றொடர் மந்திரங்கள். 1. I am sorry. நான் வருந்துகிறேன். 2. Please forgive me. என்னை மன்னித்து. 3. I love you. நான் உங்களை நேசிக்கிறேன். 4. Thank you. உங்களுக்கு நன்றி. அன்றாட வாழ்வில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நம்மை தேடி வருகின்றன. நமது நேரத்தை அதிகமாக ஆக்கிரமிக்கும் பெரிய பிரச்சனை என்றால் அமைதியுடன் அமர்ந்து அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் உரிய தீர்வு முயன்றால் நிச்சயமாக கிடைக்கும். சில சமயம் பிரச்சனையை கொஞ்சம் மாற்றி யோசித்தால் சுலபமாக தீர்வு